ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோவிலில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். காலையிலே வந்து பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காலையிலே வந்து சமைக்க ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து தம்பி வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதனால் சமையல் வந்து நாங்களே வீட்டிலையே பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணுறோம். ஆள்லாம் யாருமே வைக்கல, சமையல்காரங்களாம் வீட்டிலே சரி கொஞ்சம் பேர் தானேன்னு சொல்லிட்டு நம்மளே சமைச்சிக்கலான்னு நாங்களே ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் வேலை வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஷட்டவுன் வேறு, இன்றைக்கி கரண்ட் வேறு இல்லைங்களா. அதனால் காலையிலே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைக்கிற பொருள்லாம் எல்லாமே அரைச்சி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கே போனோம். கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுங்காட்டியுமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, மணி 9 ஆகிடுச்சி. அப்புறம் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக 12 மணிக்கெல்லாம் எல்லாேருக்கும் பக்கத்துலலாம் சொல்லியிருந்தோமா, அதனால் சொல்லிவிட்டு சீக்கிரமாக சமைக்கணும்னு 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டைம் வந்து நேரம் வந்து நல்லா இல்லாததுனால 12, 1:30க்கெல்லாம் ரெடி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக சமைச்சிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து பாத்திரம் வச்சு மசாலாலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து கறி வந்து சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர் மசாலாலாம் போட்டு ஊற வச்சிடலான்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊற வச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 hour வந்து சிக்கன் வந்து ஊற வைக்க பார்த்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால சொல்லிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு இருக்காங்க. நடுவில் வீடியோலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வீடியோ வந்து எடுக்க முடியல. சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்துட்டோமா, அதனால் ஏதோ கொஞ்சம் எடுத்திருக்கோம். பாருங்க, நடுவில் வந்து எதுவுமே எடுக்க முடியல. இப்போ வந்து அரிசியெல்லாம் போட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தம்மு போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. எல்லா வேலையும் நாங்களே பார்த்ததுனால வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. அதனால் எடுத்தது வரைக்கும் எங்கள் நாத்தனார் பையன்தான் வீடியோ எடுத்தாங்க. அவன் ஏதோ கொஞ்சம் எடுத்தான். அவனே விளையாட்டு பையனாச்சா, அவனை விளையாடிக்கிட்டு கொஞ்சம் ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தம்பி பர்த்டே ஸ்பெஷல் வந்து என்னென்னா பிரியாணி, அப்புறம் பிரியாணிக்கு வந்து ரைத்தா, எக்கு, 65 அது மட்டும்தான். சிம்பிளாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீதி எதுவும் சமைக்கலை. நிதானம் பார்த்து வேறு கரண்ட் வேறு இல்லைங்களா, வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் வேக்காடாக வேறு இருந்தது. அடுப்பில் வேறு சமைச்சோமா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது.
பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து தம் வைக்க போகிறாங்க. தம்முக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வாழை இலை போட்டு மேலே மூடிட்டு, அதுக்கப்புறம் மேலே தட்டு போட்டு மூடி தம் வைக்க போகிறாங்க. அது மேலே வாழை இலை போட்டு மூட பார்த்தா அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு வந்து அதில் இறங்கி அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி, எக்கு, 65, ஆனியன் ரைத்தா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து தம்பி பர்த்டேவுக்கு நீ யாருக்கும் அதிகமாக வந்து சொல்லலை. நம்ம அம்மா வீட்டில் வந்தாங்க, எங்கள் நாத்தனார் வீடு, எங்கள் ரிலேட்டிவ் மட்டும்தான். யாருக்கும் சொல்லாமல் சிம்பிளாக முடிச்சாச்சு. அதனால் சமையல் வந்து நாங்களே பண்ணிட்டோம். சாப்பாடு கிண்டிகிட்டு இருந்தவங்க வந்து எங்கள் கொழுந்தனார், எங்கள் சின்ன மாமியார் பையன். அவங்களும் கொஞ்சம் அவங்களும் சமைப்பாங்க. அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் அவங்களுமே சமைச்சிட்டாங்க. அனல் வேறு, நெருப்பு அனலுங்க வச்சா ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால நெருப்பெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு இருக்காங்க. மீதி போட்டுட்டு எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டாங்க. ஒரு வழியாக சமையல் வேலை முடிஞ்சுதுங்க. பார்த்திங்கன்னா டைம் வேறு ஆயிடுச்சிங்களா. இப்போ மணி வேறு 1 ஆகிடுச்சி. அதனால சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 1:30 மணிக்கு மேலே யமகண்டம் வேறு வருதுங்களா. அதனால் நேரம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து சாப்பாடு வேலை முடிஞ்சதும் ஃபாஸ்ட்டாக வேகமாக வந்து இந்த வேலை போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து தம்பிக்கு வந்து துணூறு வந்து இட்டுட்டு விபூதி போட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டோம். அப்புறமா கேக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து தம்பிக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து துணூறு போட்டு விட்டாங்க. இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக துணூறு போடுற ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகும். இருக்கிறவங்க எல்லாருமே துணூறு போட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் தம்பிக்கு வாங்கின பர்த்டே கேக். கேக் எப்படி இருக்குது? டெக்கரேஷன்லாம் சிம்பிளான டெக்கரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை, சிம்பிளாகவே பண்ணுறோம். அப்படியே எல்லோரும் எங்களுடைய ஆயா, எங்கள் சின்ன மாமியார், எங்கள் மாமனார், எங்கள் அம்மா, அப்புறம் எங்களோட தங்கச்சி மாமியார், எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தராக போட்டு துணூறு போட்டு விட்டாங்க. தம்பிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது எல்லாரையும் பார்த்ததுமே. நிறைய பேர் வேறு வந்திருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அவனுக்கு வேறு சிரிப்பு வேறு தாங்க முடியல. எங்கள் நாத்தனார் பசங்களை பார்த்து தான் அவ்வளோ ஒரு சிரிப்பு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவனுக்கு. எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பானா, அதனால் அவங்கள பார்த்தாலே ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் அவனுக்கு. பார்த்திங்கன்னா எல்லோரும் தம்பிக்கு வந்து விபூதி போட்டு விட்டுட்டாங்க. இப்போ வந்து கேக் வெட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. சரி மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. டைம் வேறு ஆகிடுச்சிங்களா, மணி வந்து 1:10க்கு மேலே ஆகிடுச்சி. சரி சீக்கிரமாக கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து எவ்வளோ ஒரு ஆர்வமாக தம்பிக்கு வந்து கேக் வெட்டுறதை எவ்வளோ ஒரு ஆர்வமாக வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள்.
என் தம்பிக்கு என்னென்னா சுற்றி அவனுக்கு வந்து அந்த கேக்கை பார்க்கறத விட சுற்றி எல்லோரும் நிற்கிறவங்கள பார்க்கறது தான் அன்றைக்கி நாளே போச்சு அவனுக்கு. அவனுக்கு அதில் வந்து மெழுகுவர்த்தி எரியிறதோ அதையெல்லாம் எதுவும் பார்க்கல. அவன் சுற்றி வந்து அவனுக்கு வந்து சுற்றி அவனை பார்த்து சிரிக்க பார்த்து கை தட்டுறதையும் அவங்க வந்து பேசுகிறதையும் சிரிக்கிறதும் அதை பார்க்கறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு நேரமே போச்சு. ஒரு வழியாக மெழுகுவர்த்தி ஏற்றிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து நானும் தம்பி பாப்பா நாங்கள் 3 பேருமே மெழுகுவர்த்தி ஊதி இன்றைக்கி வந்து ஹாப்பி பர்த்டே கொண்டாடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் சுற்றி சுற்றி நம்மளே தான் பார்க்குறான் அவன். அதில் வந்து அது வந்து டிசைனாக பூ மாதிரி இருக்குதுங்களா, அதில் போய் கை வைக்கிறதுக்கு தான் போகிறேன்னா அவனுக்கு எப்படி ஊத தெரியும். ஏதோ இன்றைக்கி ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கும் அழாமல் நல்லா சமத்தாக இருந்தான். அப்படியே கேக் வெட்டிட்டு எல்லாருமே வந்து கேக் ஒவ்வொருத்தவங்களாக ஊட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து என்னோடய ஹஸ்பண்டே கேக்கை வெட்டிட்டாங்க. ஊதுனது மட்டும்தான் ஊதுனது நானும் பாப்பா எல்லாருமே. ஆனால் கேக் வந்து வெட்டினது என்னோடய ஹஸ்பண்டு. சூப்பராக இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கேக் வெட்டி ஒவ்வொருத்தங்களாக தம்பிக்கு ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நல்லா ஜாலியாக சூப்பராக கொண்டாடினோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட தம்பியோட பர்த்டே ஃபங்க்ஷனை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.